குரு ஒருவரிடம் செல்வந்தர் ஒருவர், சுவாமி, என் மனம் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறது. என் பணியாட்கள் கூட எனக்கு உண்மையாக இல்லை. என் மனைவி, பிள்ளைகள் உட்பட உலகமே சுயநல கூட்டமாக உள்ளது. யாருமே சரியில்லை என்றார். புன்னகைத்த குரு கதையொன்றை சொல்லத் தொடங்கினார். ஒரு ஊரில் 1000 கண்ணாடிகள் இருக்கிற அறையொன்று இருந்தது. அதற்குள் சென்று சிறுமி விளையாடினாள். தன்னை சுற்றி 1000 குழந்தைகளின் மலர்ந்த முகத்தைக் கண்டு மகிழ்ந்தாள். அவள் கைத்தட்டியவுடன் 1000 பிம்பங்களும் கைத்தட்டின. உலகிலேயே மகிழ்ச்சியான இடம் இதுதான் என்று எண்ணி அடிக்கடி அங்கே சென்று விளையாடினாள். அதே இடத்துக்கு ஒரு நாள் மனநிலை சரியில்லாத ஒருவன் வந்தான். தன்னை சுற்றி 1000 கோபமான மனிதர்களை கண்டான். அச்சம் கொண்ட அவன் அந்த மனிதர்களை அடிக்க கையோங்கியவுடன் 1000 பிம்பங்களும் அவனை அடிக்க கையோங்கின. உலகிலேயே மிக மோசமான இடம் இதுதான் என கூறி அங்கிருந்து வெளியேறினான். இந்த சமூகம்தான் அந்த 1000 கண்ணாடிகள் இருக்கிற அறை. நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதையே இந்த சமூகம் பிரதிபலிக்கிறது. உன் மனதை குழந்தை போல வைத்திரு, உலகம் உனக்கு சொர்க்கமாகும் என்றார். ஒரு ஞானியிடம் 2 பேர் வந்தனர். ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான், நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன். என் மனம் அதை நினைத்து தினமும் துடிக்கிறது. நான் செய்த பாவத்துக்கு மீட்சியுண்டா என கேட்டான். அடுத்தவன் ஞானியிடம் சொன்னான், நான் இவரளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை. சின்ன சின்ன பொய்கள், சிறு சிறு ஏமாற்று வேலைகள் இப்படி நிறைய செய்துள்ளேன். தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன என கேட்டான். ஞானி சிரித்தார். முதல் ஆளிடம், நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றார். இரண்டாம் அவனிடம், நீ போய் இந்த கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி வா என்றார். இருவரும் அவ்வாறே செய்தனர். முதலாம் அவன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான். அடுத்தவன் கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான். இப்போது ஞானி சொன்னார், சரி, இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கே திருப்பி போட்டுவிட்டு வாருங்கள் என்றார். முதலாம் அவன் பாறையை எடுத்துக்கொண்டு போய் எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினான். இரண்டாம் அவன் தயக்கத்துடன், இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்தில் வைக்க முடியும் என்று கேட்டான். ஞானி சொன்னார், முடியாதல்லவா? அவன் செய்த தவறு பெரிதுதான். அதற்காக அவன் வருந்தி மன்னிப்பு கேட்டு அதற்கு மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சி அடையலாம். நீ சின்ன சின்ன 1000 தவறுகள் செய்தும் அவை யாவும் பாவம் என்று கூட உணராதவன். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவிருக்காது. அவனுக்கு மீட்சி சுலபம், உனக்கு மீட்சி என்பது மிகவும் கடினம். சிறு துளிகள் பெரும் வெள்ளம் என்று விளக்கினார். ஜென் துறவிகள் இருவர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர். மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும் போது வழியில் ஓர் அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். இதை கண்டு துறவிகளில் ஒருவர், என்னாயிற்று பெண்ணே, ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார். பதிலுக்கு அந்த பெண், நான் என் தோழியின் திருமணத்துக்கு செல்ல உள்ளேன். ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டுப்பாவாடை பாலாகிவிடும் என்று கூறி வருந்தினாள். கவலைப்படாதே, என் தோள்களின் மீது ஏறிக்கொள். நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு நான் உன்னை கொண்டு சேர்த்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார். திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல் அவருக்கு தோன்றியது. ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்க, அதற்கு அவர், நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம்? இது உங்களுக்கு தவறானது என்று தோன்றவில்லையா என கேட்டார். அதற்கு உதவி செய்த துறவி, தூக்கிய அந்த பெண்ணை அப்போதே நான் இறக்கிவிட்டேன். நீங்கள் தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டு வருகிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்றார். நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கி கொண்டே இருக்கிறோம். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து தெரிந்து கொண்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே.